ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். அற்புதமான ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய ஆசீர்வாதத்திற்கும் அன்பிற்கும் அருளுக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். மகோன்னதமான தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். வராகமூர்த்திக்கு வந்தனங்கள். சர்வபந்து தேவப்பிரயாகையில் எவ்வளவு அழகா வராகமூர்த்தியை தியானம் பண்ணார், வராக மந்திரத்தை ஜபிச்சார் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய தியானம், தபஸ், ஜபம், வராகமூர்த்தி பிரத்யக்ஷமானார். அந்த வராகமூர்த்தி பிரத்யக்ஷமான உடனே சர்வபந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணார். ஹிரண்யாக்ஷா ஹந்தர்பவா பாரவாரான்னிதேஹ காரணோபாய பூதாங்கிரி பத்மன் ரமேஷ பிரபேஷ க்ஷபேஷாக்ஷிபூத பிரபோஹே நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. இது இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி தான் முடித்தோம். ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ண ஹே பிரபு உனக்கு நமஸ்காரம். சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு கப்பல் போல இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி தாமரைகளுக்கு நமஸ்காரம். ரமாவுடைய ஈசனே, பிரபாவோட ஈசனே, அற்புதமான உனக்கு நமஸ்காரம். அச்சிந்திய ஸ்வரூப பிரஜாநாதயோனி சுதேவாதிபிர்நூத பாதாரவிந்த. அதாவது மனசனாலே இவ்வளவுதான் சொல்ல முடியாதபடி அழகா ஸ்வரூபமுடைய பிரபு உனக்கு நமஸ்காரம். பிரஜைகளுக்கு நாதனான உனக்கு நமஸ்காரம். தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய உன்னுடைய திருவடி தாமரைகளுக்கு நமஸ்காரம். லசத்தந்த குந்த பிரபின்னாரி பக்ஷ பிரபோஹி நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. ரொம்ப அழகா தந்தத்தில், அதாவது அந்த தெத்துப்பல்லில் பூதேவி வச்சிருக்கிறவனுக்கு, பூதேவியை உத்தாரணம் பண்ணவனுக்கு நமஸ்காரம். இப்படி ஒவ்வொன்றா ரொம்ப அழகா அவர் வர்ணிக்கிறார். நம்ம சர்வபந்து பகவானை பார்த்து, எல்லாத்துக்கும் உற்பத்திக்கு காரணமானவன், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய திருவடி தாமரைகளுடைய உனக்கு நமஸ்காரம். அற்புதமான தந்தம் வச்சுருக்கவர். அது வராகமூர்த்தியோட தந்தமே ரொம்ப அழகு. இந்த பல்லு, தெத்துப்பல்லு. முராரே பலாரே அகாரே சுராரி பிரகம்ப பிரகர்த்த பிரஜேஷ சுனேத. முராரிய வதம் பண்ணவன், பலாசுரனவதம் பண்ணவன், அகாசுரனவதம் பண்ணுறவன், சுரர்களுடைய விரோதிகளை வதம் பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். பிரஜைகளுடைய ஈசனுக்கு நமஸ்காரம். பிரஜேஷ் அழகான பேர் வேணும். பிரஜா ஈசன் பிரஜேஷன், பிரஜேஷ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமான சுனேதக, அற்புதமானவனே. பிரபன்னாகிலானந்த ரூப பிரகர்ஷ பிரபோஹே நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தன்னை திருவடிகளை ஆசிரயிச்ச பிரபன்னர்களுக்கு எல்லா விதமான ஆனந்தத்தையும் தரக்கூடிய பிரபு உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.
நிராகாரசானந்தனந்தஸ்ய கேஹே ஹி கம்ச பிரணாச பிரகர்த்தே சுரேஷ. நிராகார ரூபமானவன் நந்தகோபருடைய கிரகத்தில் வந்து கம்சனை வதம் பண்ணவனுக்கு நமஸ்காரம். அதாவது வராகமூர்த்தி தான் கண்ணனாக வரார், ஏன்னா அவர் தானே சீனியர். ரொம்ப அழகாக அப்படி ஒவ்வொன்றா வர்ணிச்சு பிரபு ஹே நமஸ்தே 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 3 வாட்டி நமஸ்தே 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 அப்படின்றார். அவ்வளோ அழகாக பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார் நம்ம சர்வ பந்து. இப்போ ஸ்கந்தன் சொல்கிறார், இதி ஸ்துதோ ஹி பகவான் க்ரோடரூபீ ரமாபதி பிரசன்னஹ த்வத் அப்ரவீத் வாக்கியம் சர்வபந்தும் தபஸ்திதம். இவனுடைய அழகான இந்த ஸ்லோகத்தெல்லாம் கேட்டவொடனே குரோடரூபியான வராக சுவாமி சந்தோஷமாக சர்வபந்து கிட்ட அழகா பேசுகிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச சர்வபந்தோ த்விஜஸ்ரேஷ்ட வரம் வரய சுவ்ரத நஹிதே துர்லபம் கிஞ்சித் பிரசன்னே மயி பூசுர. சர்வபந்து உத்தமமான த்விஜனே, உனக்கு என்ன வரம் வேணாலும் கேள். இந்த வரம் தருவேன், இந்த வரம் தரமாட்டேன்னே கிடையாது, என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன் அப்படின்றார். ஸ்கந்த புராணத்தில் பார்த்தாலும் திரும்ப திரும்ப பகவான் காட்சி கொடுக்கும்போதெல்லாம் எல்லார்கிட்டையுமே சூரிய நாராயணா இருக்கட்டும், வராக சுவாமியாக இருக்கட்டும், எல்லாரும் திரும்ப திரும்ப என்ன வரம் வேணும் கேள் பக்தா அப்படின்னு இந்த சுதந்திரம் கொடுத்துருக்கா. அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவோம், உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமி கிட்ட தைரியமாக கேளுங்க. சுவாமி ஒன்றும் கோச்சிக்க போகிறதும் இல்லை, தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறதும் இல்லை. அதனால் இது வேணும் அப்படின்ற நல்ல ஆரோக்கியம் வேணும், மனசமாதானம் இருக்கணும், எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் திருப்தியாக இருக்கணும், எல்லாம் கேளுங்க. அனாயசம் மரணம் வேணும், சமமில்லாத வாழ்க்கை வேணும், எல்லாம் கேட்கலாம். ஒரு குழந்தை அம்மா கிட்ட கேட்கும் இல்லையா, அதுக்கு சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், இல்லாட்டி தோசை வேணும், இல்லாட்டி அதுக்கு எதான பொம்மை வேணும், இல்லாட்டி டிவி பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட கேட்கும் இல்லையா. எனக்கு வயிற்று வலிக்கிறது, மருந்து வேணும், அந்த மாதிரி ஒரு குழந்தை அம்மாட்ட எல்லாத்தையும் கேட்கலாம் இல்லையா. அதுபோல பகவானிடத்துல நீ எல்லாத்தையும் கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். இப்போ பகவான் கேட்டோன்னே சர்வபந்துருவாச்ச, சர்வபந்து சொல்கிறார், பகவன் யர்ஹி வரதோசித்வம் திரைலோக்கியநாயக. 3 லோகத்திற்கும் நாயகானான ஹே பிரபு, எனக்கு நீ வரம் தரேன்னு சொன்னதுனால 2 வரம் உங்ககிட்ட கேட்குறேன். வரத்வயம் பிரப்ருவேகம் யதி வை மயி தே தயா. 2 வரம் கேட்குறேன்ப்பா, தயை கூர்ந்து அந்த வரத்தை கொடு. வரே நைகேன பகவன் அத்ர திஷ்டமயா சஹ நித்யம் பரோபகாராய பிரீதையே மம நாயக. முதல் வரம் என்னன்னா, நீ எப்பொழுதும் என் கூடயே இருக்கணும், நான் எல்லாருக்கும் பரோபகாரம் பண்ணிட்டு இருக்கணும். நீ எப்பயும் கூட இருக்கு, முதல்ல அதுதான், யூ பி வித் மீ. த்விதீயேன வரேனாசு மம ஜன்மணி ஜன்மணி பக்திஸ்தே சததம் விஷ்ணு பூயாத் பாதக சாந்தயே. ரொம்ப அழகா இன்னொரு வரம் என்னன்னா, எல்லா ஜென்மாலையும் ஒன்னிடத்துல அசைக்க முடியாத ஒரு பக்தி இருக்கணும் எனக்கு. ந காமே ந சலோபே ந விஷயேஷு ததைவ ச நிந்தாயாம் யஸ்ய கஸ்யாபி மதிர்மே நாஸ்து மாதவ. எனக்கு எந்த விதமான ஆசைகளோ, உலகாயுதமான சந்தோஷங்களோ, இல்லாட்டி என்னுடைய இந்திரியங்கள் சுகங்களோ அதெல்லாம் வேண்டாம். அது அவர் கேட்குறார், தப்பு கிடையாது. இப்போ துருவனும் யாரும் அடைய முடியாத இடம்னு தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் சுவாமி அவனுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, சரி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நான் அனுபவித்தாலும் இதுலேயே நான் மயங்கி போயிடப்படாது, உன்னையே நினச்சி கொண்டிருக்கணும். இப்போ குழந்தை அம்மா கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறது,
அம்மா கொடுக்குற வஸ்துக்கள் இடத்துல மட்டும் அதுக்கு அபிமானம், அம்மாவிடத்துல அபிமானம் இல்லை அப்படின்னா அது குத்தம் இல்லையா? இவர் என்ன கேட்குறாருன்னா, இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இதுலேயே நான் மயங்கி ஒன்றை விட்டுறக்கூடாதுப்பா. அது மாதிரி ஒன்னையும் நிந்த பண்ணுறவாளையும் யாரையும் நான் நிந்தனை பண்ணக்கூடாது இந்த ஜென்மாவிலையும் அப்படின்னு அழகாக பிரார்த்திக்கிறார். என் கூடவே இரு, எல்லாருக்கும் நான் பரோபகாரம் பண்ணணும், எப்பொழுதுமே ஓம் பக்தியிலேயே இருக்கணும், காமம் லோபம் விஷயங்களில் மனசு ஈடுபடாமல் இருக்கணும், ஒன்னையும் மற்றவாளும் நிந்தனை பண்ணாமல் இருக்கணும். இதுதான் இவர் கேட்டவர். சர்வ பந்து. ரொம்ப அழகு பார்த்தல இந்த ஸ்லோகம் கேட்டாலே உங்களுக்கு பரம பாக்கியம். உடனே பகவான் ரொம்ப குஷி ஆயிட்டார். ஸ்ரீ பகவான் உவாச்ச. இது எல்லாம் நடக்கிறது தேவப்பிரயாகையில். இதம் தீர்த்தம் மகா புண்ணியம் வர்த்ததே பக்தநாயக அஸ்மின் தீர்த்தே வசாம்யேவ சதைவ ஹி மகாமுனே. இந்த தீர்த்தம் மகா புண்ணியமான தீர்த்தம். இவன் பகவானை சொல்கிறான் திரைலோக்கிய நாயகன், 3 லோக நாயகன். பகவான் சொல்கிறான் நீ பக்த நாயகன்டா, என் கூடவே இங்கே இரு ஜாலியா அப்படின்றார். ததாபி பவிதா நாம ஏதத் தீர்த்தஸ்ய புண்ணியகம் வாராஹம் சர்வ பாபக்னம் மஜ்ஜனான் முக்திதாயகம். தீர்த்தத்துக்கு வாராக தீர்த்தம், வராக தீர்த்தம்னு பேர் வந்துடும். எல்லா விதமான பாபங்களையும் நாசம் பண்ணிடும், என்னுடைய பக்த ஜனங்களுக்கு முக்தி தரக்கூடியது. ஷிலாரூபேன கங்காயாம் கரிஷ்யாமி நிவாசகம். நான் ஒரு பார ரூபத்தில் இந்த கங்கையில் வசிக்க போகிறேன். தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் தியானாத் ததா நாம பிரகீர்த்தனாத் பூஜனாத் கந்த புஷ்பாத்யைர் நஷ்யந்தி துரிதானி வை அஸ்மின் குண்டே நரஸ்நாத்வா மம சாயுஜ்யம் ஆப்னுயாத். என்னுடைய இந்த வராக சிலை இருக்கே, இந்த வராக ரூபம் இருக்கே, இந்த வராக ரூபத்தை யார் தரிசனம் பண்ணுறாளோ, தொடராளோ, தியானம் பண்ணுறாளோ, நாமத்தை ஜபிக்கிறாளோ, அழகாக எனக்கு பூஜை பண்ணுறாளோ, உன்னதமான புஷ்பங்கள்னால மற்ற விதமான நிவேதனங்கள்லாம் பண்ணுறாளோ, அவர் எல்லா விதமான பாவங்கள்லேருந்தும் விடுதலை அடைஞ்சிடுவார்கள். அஸ்மின் குண்டே நரஸ்நாத்வா மமசாயுஜ்யம் ஆப்னுயாத். இந்த வராக தீர்த்தத்தில் குளிக்கக்கூடிய பக்தர்கள் என்னுடைய சாயுஜ்யத்தை அடைவார்கள் அப்படின்றார் பகவான். தீர்த்தே அஸ்மின் பிரவரே புண்ணியே பித்ருன்னு சந்தர்ப்பிய பக்திதः சஹஸ்ரவர்ஷ பர்யந்தம் ஸ்ராத்தஸ்ய பலமாப்னுயாத். என்னுடைய இந்த உத்தமமான குண்டத்தில் பித்ருக்களுக்கு யார் ஸ்ராத்தம் பண்ணுறாளோ அது 1000 வருஷங்கள் ஸ்ராத்தம் பண்ண புண்ணியத்தை கொடுத்துரும். ஒரு வாட்டிங்க ஸ்ராத்தம் பண்ணுச்சுன்னா 1000 வருஷங்களுக்கான ஸ்ராத்தம் பண்ண புண்ணியம் கிடச்சிடும் அப்படின்றார். வாராஹே தீர்த்தநாதே வை கிருதம் தத் சர்வம் அக்ஷயம் மகாபாதகினோப்யத்ர மகாபாதகினோபி அத்ர ஸ்நாத்வா சுத்திம் அவாப்னுயுஹு. மகாபாபியான ஒருத்தன் கூட இங்கே குளிச்சா பரமசுத்தம் ஆயிடுவான். இந்த இடத்துல பண்ணக்கூடிய ஒரு சின்ன தானம், சின்ன பூஜை, சின்ன நாமஜபம் கூட அக்ஷயமாக பலன் கொடுக்கும். त्वम् अप्येवं महाभाह कियत्कालं वसात्रवै सर्वसंगविहीनश्च நித்தியம் மாம் பரிச்சிந்தயன். நீ இங்கே என் கூடவே இருப்பா, கொஞ்ச நாளைக்கு எல்லா பந்தத்தையும் விட்டுடு, ஆனந்தமாக வாழு. மயி சந்நியஸ்ய கர்மாணி சர்வம் மாம் பரிச்சிந்தயன் நிஷ்கர்மக சமாதிஸ்த அந்தே சாயுஜ்ய பவ. அழகா பகவான் சொல்கிறார், என்கிட்டயே மனசை ஒப்படைச்சிடு, இப்படியே தியானத்தில் இரு, நிச்சயமாக நீ என்னுடைய சாயுஜ்யத்தை அடைவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ஸ்கந்த உவாச்ச இத்தியாபாஷ்ய क्रोडरूपी रमानाथौ धरासुरम
தஸ்தௌ ஷிலாஸ்வரூபேன கங்கா மத்தியே ஜனார்தனக. இப்படி சொன்ன குரோடரூபியான ரமாநாதனான சுவாமி அந்த கங்கையில் ஒரு பெரிய சிலையாக பாறையாக மாறிட்டார். உபயோ பாஸ்வர்யோஹோ ஸ்வஸ்ய ஸ்தாபயித்வா சதாசிவம் சர்வபந்தஸ்ச தர்மாத்மா தத்ரைவ சிதவாஞ்சிவஹ. அழகா உத்தமமான சர்வபந்துவும் அந்த இடத்துல பகவானோட இருக்க ஆரம்பிச்சுட்டார். இந்த வராகசிலா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா வராகசிலா நான் பார்த்தது அப்படின்னா பத்ரிகாசிரமத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த வராகசிலா தேவப்பிரயாகையில் எங்கே அப்படின்னு தேடி பார்க்கணும். சூத உவாச்ச, நிச்சயமாக வராகமூர்த்தி காட்டி கொடுப்பார். சூத உவாச்ச ஸ்ருத்வாத நாரதஸ்கந்தாது வாராஹஸ்ய ச விஸ்தரம் புனப்பப்ரச்ச தர்மாத்மா ஸ்கந்தவை ரிஷி சத்தம. இந்த வாராகமூர்த்தியினுடைய இந்த தீர்த்தம், இந்த சிலா, அந்த சர்வபந்துக்கு அனுகிரகம் பண்ணது, இதெல்லாம் விஸ்தாரமாக கேட்ட நாரத திரும்பியும் ஸ்கந்தனிடத்தில் கேட்டார். நாரத உவாச்ச பகவன் சர்வதர்மஜ்ஞ கார்த்திகேய மகாபல கியத் பிரமாணா ஹி ஷிலா கதம் தஸ்யாஸ்ச பூதனம் பூஜனம். ரொம்ப அழகா இந்த பாறையினுடைய சைஸ் என்ன, இது எப்படி பூஜை பண்ணம், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கோ விதிகானி திரவியாணி விஷ்ணு பிரீத்திகராணி ச கேன மந்திரேன ஹே தேவ வராக பூஜனம் பவேத் குண்டே ச கேன மந்திரேன ஸ்நாதவ்யம் சிவபுத்திரக யத்ர நாராயண சாட்சாத் ஸ்வயம் வசதி பாபஹா. எந்த விதிப்படி பூஜை பண்ணணும், எந்த திரவியங்கள்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், சிவபுத்திரா சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்கந்தனை பார்த்து சொல்கிறார். ரொம்ப அழகா உடனே ஸ்கந்த உவாச்ச ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி யத் பிருஷ்டோஹம் த்வயா நக ஸ்ரீ வராக சிலாயாச்ச பிரமாணம் கத்யதே அதுனா கேனவா சக்யதே வக்தும் ஸ்ரீவிஷ்ணோர் அந்தராத்மனः விஸ்தரம் ச பிரமாணம் ச அனந்தஸ்ய பரமாத்மன. ரொம்ப அழகா கேள்வி கேட்டப்பா. இந்த வராக சிலையினோட சைஸை யார் சொல்ல முடியும்? எவ்வளோ பெரியவர் அவர், அவருடைய சைஸெல்லாம் வர்ணிக்கவே முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சைஸையோ இல்லாட்டி அந்த தீர்த்தத்தையோ பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டார். கவ்யூதி மாத்திரம் தீர்த்தார்த்து ஷதோ வை விஸ்தராமதா மத்தியே ததா மகாபாக குஹாவை வர்த்ததே புத. கொஞ்சோண்டு தான் எல்லாரும் சொல்கிறா. அதாவது ஒரு 2 கோச தூரத்தை கீழே கூட இருக்குது இந்த தீர்த்தமும் இந்த சிலையும். அதில் நடுவில் ஒரு குகை இருக்குது. சர்வபந்துஷ்ச தர்மாத்மா தத்ர திஷ்டதி சர்வதா ஸ்மரன்வை மனசா விஷ்ணும் நித்தியம் விஷ்ணு பராயணக. அந்த சர்வபந்து அந்த குகைக்குள்ளே உட்காந்துன்னு எப்பொழுதுமே விஷ்ணு தியானம் பண்ணிட்டு இருக்கா. குஹாத்வாரம் மகாபாக தசரதாக மத்தியத்தக. இந்த தசரத மலை இருக்கு, அதுக்கு நடுவில் இருக்குது அந்த குகையுடைய வாசல். தேன மார்க்கேன கச்சந்தி சிஷ்யாக தஸ்ய மகாத்மனக. இவருடைய முக்கியமான சிஷ்யர்கள்லாம் அது வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்கா. வத்சரே சைவ தர்ஷனம் கர்த்தும் உத்யதாக தேவா அபி மகாவிஷ்ணோஹோ துவாதஷ்யாம் முனிவந்திதः. ஒவ்வொரு வருஷமும் அழகா துவாதசிக்கு அந்த வழியாக வந்து பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கா, பகவானை தரிசனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற. வராக துவாதசியாக இருக்கும். அப்போ தான் வந்து எல்லோரும் பார்க்குறாளாக இருக்கும். கண்டுபிடிங்க, வராக துவாதசின்னு ஒன்று உண்டா, அது இருக்கா, எப்போ வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. பரவாயில்ல. நேற்று கேட்டதில் வந்து சுகோஷ மணி புஷ்பகௌ அப்படின்னு பகவத்கீதையில் அழகான ஸ்லோகம். அதில் தான் நகுல சகதேவச்ச சுகோஷமணி புஷ்பகௌ அப்படின்னு பகவத்கீதை
முதல் அத்தியாயத்தில் நகுலனும் சகதேவனும் சுகோஷ மணிபுஷ்பக அப்படின்ற சங்கங்களை முழங்கினார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? அப்ப இந்த வராகத்வாதசி இருக்காங்க அப்படிங்க. அஹோபாக்யம் பஷ்யதாம் புண்ணிய கர்மணாம் ஷிலாம் ஸ்ரீ க்ரோடரூபஸ்ய ஸ்ரீ விஷ்ணோஹோ பரமாத்மன. அவ்வளவு பெரிய பெரிய பகவானுடைய அந்த வராக ரூப சிலையை பார்க்கறது பரமபாகியம். அது எப்படி பூஜை பண்ண நான் சொல்கிறேன். ஷிலாம் ஸ்ரீக்ரோட ரூபஸ்ய ஸ்ரீ விஷ்ணோ பரமாத்மனக ஷிலாயா பூஜனம் வக்ஷே தஸ்ருணுஷ்வ மகாமதே யத் கிருத்வா மானுஷஸ்யேக புனர்ஜன்ம ந வித்தியத்தை. அந்த பூஜை நான் சொல்லபடி பண்ணியாச்சுன்னா அவளுக்கு புனர்ஜன்மாவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஷிலாரூபின் மகாக்ரோட ஜகஸ்தித்யந்தகாரக பாத்யம் கிருஹாண பகவன்னத பாபம் தஹஸ்வமே. பிரபு உன்னுடைய திருவடி அலம்புறதுக்கான பாத்திய ஜலம் கொடுக்குறேன், உன் திருவடி அலம்பி விடுறேன், என்னுடைய பாவங்களும் அப்படியே அது காணாமல் போகட்டும். நாராயண தயா சிந்தோ சங்க சக்கர கதாதர ஆச்சமணியம் மயா தத்தம் கிருஹாண சுரவந்தித. நாராயணா தயாசிந்தா சங்கச்சக்கர கதாதர பிரபோ ஆச்சமணியமாக இந்த ஜலத்தை நான் உனக்கு தரேன், எடுத்துக்கோங்க. பாத்தியம் ஆச்சமணியம் இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறா? பாத்தியம் ஆச்சமணியம். அடுத்து மதுசூதன தேவேஷ இரண்யாக்ஷவதேரத. மதுசூதனா தேவர்களுக்கு ஈஷா இரண்யாக்ஷனை வதம் பண்ணவனே. தந்தாகிரவில சத்பூமி தந்தத்தில் பூமி வச்சுருக்கக்கூடியவரே. கிருஷ்ணார்க்யம் ஸ்திரோபவ. இந்த அர்க்யத்தை வாங்கிக்கோங்கோ. பாத்தியம் ஆச்சமணியம் அர்க்யம் என்ன கண்டுபிடிக்கும்? சர்வஸ்வரூப பகவன் பக்தத்வேஷி புஜங்கம ஸ்நானீயம் தே மயா தத்தம் கிருஹாண வரதோ பவ. எல்லாத்துக்கும் ரூபமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஜம்மனு இப்படிலாம் சொல்லி பகவானை பூஜை பண்ணோம். ஸ்நானியம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஜலம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குளிப்பாட்டி விடுற அபிஷேகம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது பாத்தியம் ஆச்சமணியம் அர்க்யம் கண்டுபிடிக்கும். முராரே வாசுதேவேஷ நாராயண கலாநிதே கந்தம் கிருஹாண தேவேஷ சந்துஷ்டோ பவ சர்வதா பரமாத்மன் பரபிரம்ம ரமாநாயக கம்சஹன் கருடத்வஜ சீதேஷ அர்ப்பிதா அக்ஷதா மயா. முராரே வாசுதேவா நாராயணா கலாநிதே. அழகான இந்த கந்தம் சந்தனம் எல்லாம் தரேன், எடுத்துக்கோங்க. கருடத்வஜா சீதையுடைய ஈஷா சீதேஷ் ரொம்ப அழகாட்டில் பேர் சீதேஷா, உனக்கு அக்ஷதை கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க. மயா ஹிருதானி புஷ்பாணி யுதானி துளசி தளைஹி. நான் அழகாக புஷ்பம் தரேன், துளசி தளம் தரேன். அர்ப்பிதானி சுகந்தீனி கிருஹாண வரதோ பவ. சுகந்தமான சந்தனம் எல்லாம் தரேன், நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். அழகான சர்வபந்து. அதுக்கப்புறம் புஷ்பம் எல்லாம் தர அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்றார். ஜனார்தன துளசி தளத்தை கொடுக்குறேன். ஜனார்தன ரிஷிகேஷ பிருஹத் துண்டகதாதர தூபம் கிருஹாண தேவேஷ ஜடா குக்குல சம்யுதம். அழகா தூபம் இதெல்லாம் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன், எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்புறமா சொல்கிறார் பகவானுக்கு பாத்தியம் ஆச்சமணியம் அர்க்யம் ஸ்நானம் இப்படி ஒவ்வொன்றா கொடுத்து அவருக்கு பூஜை பண்ணுற மெத்தட் இதெல்லாம். சரியா? அதுக்கப்புறமா தூபம் கிருஹாண தேவேஷ. இந்த தூபத்தெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறேன், ஏற்றுக்கோங்கோ.
சுபவர்த்தி சமாயுக்தம் கற்பூர சுபவாசிதம். இந்த அழகா தீபம் கிருஹான தேவேஷ திரிவிக்ரமணமோஸ்து தே. அழகா கற்பூரம் தீபம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறேன், ஏற்றுக்கோங்க. நைவேத்தியம் கிருஹ்யதாம் தேவ நாராயண கலாநிதே சம்சார துக்க சந்தப்தம் மாம் ரக்ஷ சரணாகதம். நான் உங்களுக்கு நிவேதனம் பண்ணுறேன், என்ன இந்த சம்சார துக்கத்திலேருந்து காப்பாத்துங்கோ பிரபு. தாமோதர தயா சிந்தோ சரணாகத பாலக மயார்பிதம் சக்கரபாணே கிருஹான துவம் உபாயனம். பிரபு எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன், அழகா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த தாம்பூலம் எல்லாம் கொடுக்க பகவானுக்கு காலலம்ப ஜலம் கொடுத்து, கையலம்ப ஜலம் கொடுத்து, வாய்க்குப்பிளிக்க ஜலம் கொடுத்து, குளிக்கிறதுக்கு ஜலம் கொடுத்து, அதன் பிறகு உடம்புல பூசிக்கிறதுக்கு சந்தனம் கொடுத்து, போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் மாலையெல்லாம் கொடுத்து, அழகா தூப தீப ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு பகவானுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவருக்கு ஜீரணமாகிறதுக்கு தாம்பூலமும் கொடுக்கறது. இதுதான் அந்த பூஜா விதி. சாதாரணமாக பகவான் இப்போ ஒரு ஆற்றுக்காரன் அந்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கால் அலம்புறதுக்கெல்லாம் ஜலம் கொடுப்பா. அந்த காலத்துலலாம் கை கால் அலம்பிச்சு அப்புறம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டீ சாப்பிடலாம், காஃபி சாப்பிடலாம், தண்ணி சாப்பிடுவோம், அல்லது குடிக்க தீர்த்தம் கொடுத்து. வெயிலெல்லாம் வந்தான்னா மகாராஷ்டிரியன்ஸ்லாம் வந்து தண்ணியும் ஒரு வெல்லமும் கொடுப்பா. அது சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு வேறு எதாவது சாப்பாடெலாம் சாப்பிடணுமான்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவள் சாப்பாடெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தாம்பூலமும் கொடுக்குறது. இதெல்லாம் ஒரு உபச்சார மெத்தட். இது சுவாமிக்கு டெய்லி பண்ணணும். டெய்லி இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணலாம். உங்கள் சுவாமிக்கு நீங்கள் டெய்லி இதெல்லாம் பண்ணலாம். இதுதான் சம்ஸ்கிருத ஸ்லோகம். ஸ்கந்த உவாச்ச இதி வை பூஜனம் கிருத்வா அனேன விதினா முனே மந்திரஸ்ய பிரஜபம் குறியாது வாராஹஸ்ய த்விஜர்ஷப ஜபார்ப்பணம் ததக்ருத்வா வாராஹஸ்ய சுபானி ச நாமானி பாப ஹந்த்ரிணி படிதவ்யானி மாணவைஹி. அழகாக அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு வராக மந்திரத்தை ஜபிக்கணும். அந்த ஜபம் பண்ணிவிட்டு வராகமூர்த்திக்கு அதை சமர்ப்பணம் பண்ணிடணும். வராகனுடைய உத்தமமான நாமங்களை அழகாக எப்பொழுதுமே சொல்லணும். அது எல்லா விதமான பாபங்களையும் நாசம் பண்ணிடும். அப்போ எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து மாணவர்கள் அதாவது மனிதர்கள் விடுதலை அடைந்துவார்கள் அப்படின்றார். உடனே நாரதர் கேட்குறார், காணி காணிச்ச நாமானி படித்தவ்யானி வைகுக சம்சமே பார்வதி புத்திர பக்தோஸ்மி தவ சுவ்ரத. கார்த்திகேயா, பார்வதி சுதா, நான் உங்களுடைய பக்தன், எனக்கு சொல்லுங்கோ என்னென்ன விதமான வராக நாமத்தை நாங்கள் ஜபிக்கணும், அதை சொன்னால் வராகமூர்த்தி சந்தோஷம் அடைவாரோ அதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். இன்னும் முடியலை இந்த வாராக தீர்த்தம் என்னென்ன நாமங்கள்னு ஸ்கந்தன் நாளைக்கு சொல்லுவார். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸோ சர்வபந்து தபஸ் பண்ணார், வராகமூர்த்தி காட்சி கொடுத்தார், என்ன வரம் வேணும்னு கேட்டார். உங்கள் கூடவே இருக்கணும், எல்லா ஜென்மத்திலையும் உங்கள் இடத்துல பக்தி வேணும், எல்லாருக்கும் பரோபகாரம் பண்ணணும், காமம் குரோதம் பயம் ஆச்சரியம் இல்லாமல் இருக்கணும், எல்லா ஜென்மாலையும் உங்கள் இடத்துலையே மனசு லயப்பட்டு கிடக்கணும், உங்களையும் மற்றவர்களையும் நிந்தனை பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் வரமாக சர்வபந்து கேட்டார். பகவான் அப்படியே வரம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு கல்லாக மாறிட்டார். இன்றைக்கும் இந்த வராக சிலா இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் சொன்னேன் உங்களுக்கு. அழகாக அந்த பாறை அதனுடைய ஆழமெல்லாம் சொல்லவே முடியாதுப்பா, அவ்வளோ பெருசு. அதன் நடுவில் ஒரு குகை இருக்குது, வாராக தீர்த்த நடுவில். அந்த குகைக்குள்ளே இந்த சர்வபந்து தபஸ் பண்ணிருக்கார். துவாதசி அன்னைக்கு தேவர்கள்லாம் அங்கே வந்து தபஸ் பண்ணுறா, அவர் சிஷ்யர்கள்லாம் வரா. அவ்வளவு சிரேஷ்டம். இந்த வராக சிலாவுக்கு இப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னோம். அப்போ நாரதர் கேட்குற வராகமூர்த்தியுடைய திருநாமங்களுடைய வைபவங்களை சொல்லுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்ற ஸ்கந்தன். சரியா? இதுதான் இன்றைக்கு சொன்ன விஷயங்கள். ராதே கிருஷ்ணா. வராகமூர்த்தி கி ஜெய். ஜெய் போலோ கங்கா मैया की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय.
जय भोलो आज की आशीर्वाद की जय। जय भोलो भारत माता की जय। जय बोलो देव प्रयाग की जय। राधे कृष्णा।